Holy Spirit, fall afresh on me, fill me with your power, satisfy my need. Only you can make me whole, give me strength to make me grow. Come, Holy Spirit, fall afresh on me. Come, Holy Spirit, fall afresh on me, fill me with your power, satisfy me. Only you can make me whole, give me strength to make me grow. Come, Holy Spirit, fall afresh on me. ஓகே, குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. ஓகே, இப்போ போன இதில் வந்து நம்ம தானியேல் புத்தகத்துலலாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நேபுகத்நேசர் மன்னர் எப்படி ஒரு புகழும் பேரும் புகழோடு வாழ்ந்தார். ஆனால் அவர் வந்து கொஞ்சம் மமதை கொண்டு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது கடவுளால் தண்டிக்கப்படுறாரு. 7 வருஷம் அவர் வந்து விலங்குகளோடு வாழ்ந்தார், காட்டுக்கழுதிகளோடு வாழ்ந்தார், மாடை போல புல்லை சுமந்தார். மனித உள்ளம் அவரிடமிருந்து அகற்றப்பட்டு ஒரு விலங்கின் உள்ளம் தரப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கு பிறகு அவர் வந்த வானத்தை வண்ணாந்து பார்க்கும்போது அப்போ அவருக்கு வந்து பகுத்தறிவு மீண்டும் தரப்பட்டு அது என்ன பண்ணுறாரு, கடவுளை நோக்கி புகழ்கிறாரு. இப்போ நேபுகாத்நேசர் மன்னருக்கு பிறகு அவருடைய மகன் வந்து பெல்சாட்சர் மன்னர் அரசராகிறார். இப்போ இவர் காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அரச பெருங்குடி மக்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு 1000 பேருக்கு ஒரு பெரும் விருந்து கொடுக்குறாரு. அப்போ அந்த விருந்தின் போது பாருங்கள், அவர் ஒயின் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த மது மயக்கம் அவர் என்ன செய்ய வைக்குது, பெரும் பாவத்தை செய்ய வைக்குது, கடவுளுக்கு எதிராக. அப்போ மமதை கொள்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய தந்தை எருசலேம் தேவாலயத்தையும் எருசலேமையும் அழித்து அங்கிருந்து தேவாலயத்திலேருந்து கொண்டு வரப்பட்ட அந்த வெள்ளி பொன்னாலான அந்த கிண்ணங்களை பாத்திரங்களெல்லாம் இங்கே அந்த ஒன்றும் கூடத்திற்கு கொண்டு வர சொல்கிறாரு. கொண்டு வந்த செய்து அது என்ன பண்ணுறாரு, அந்த கிண்ணங்களில், அதாவது தேவாலயத்திலிருந்து கொண்டு விட்டு அந்த பரிசுத்தமான அந்த பாத்திரங்களில் கிண்ணங்கள் என்ன பண்ணுறாரு, இவங்க ஒயின் குடிக்கிறாங்க. யார் இந்த அரச குடும்பத்தில் மனைவி, குழந்தைங்க, அப்புறம் அந்த அரச பெருங்குடி மக்கள் இல்லைங்களா, அவங்க குடும்பத்தினர் எல்லாமே, வைப்பாட்டிங்க எல்லாருமே அதில் வந்து குடிக்கிறாங்க. இப்பேற்பட்ட பாவம் கடவுளுக்கு எதிரான, கடவுள் பயம் இல்லாத கடவுளுக்கு எதிரான பாவத்தை அவர் கிடைக்கும். அப்போது என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, அரண்மனையுடைய உட்சுவரில் விளக்கு தூணுக்கு பக்கத்தில் அந்த சுவரில் ஒரு விரல்கள் வந்து அந்த சுவரில் எழுதுது. அதை பார்க்கும்போது அந்த உள்ளங்கையை அரசர் பெல்சாட்சர் மன்னர் பார்த்துறாரு. பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப பயந்துடுறாரு. அவருடைய முகமெல்லாம் பிகம் பேல், அந்த கருத்து போயிருந்து, தொடையெல்லாம் நடுங்குறது, இந்த ஹோல் பாடி வாஸ் ஷிவரிங். அவர் நடுங்குறாரு. அவர் நடுங்கிட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ எழுதுனதுக்கு அர்த்தம் காணும் இல்லையா, அப்போ அந்த மாயவித்துக்காரர், ஜோதிடர், இவங்களெல்லாம் கல்தேருங்களெல்லாம் கூப்பிட்டு அர்த்தம் இதுக்கு பொருள் சொல்லுங்கன்னு சொல்லும்போது யாராலும் சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ அவர் என்னன்னு சொல்லிடுறாரு, இப்படி யாராவது நீங்கள் இந்த இதுக்கு பொருள் சொன்னீங்கன்னா, உட்பொருளை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நான் அரச அந்தஸ்தில் 3வது இடத்த கொடுப்பேன், கழுத்தில் சங்கிலி போட்டுட்டு அவங்கள நான் அரசு உடை உடுத்தி கௌரவிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அப்படி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அரசி உள்ளே வர்றாங்க அந்த உணவு கூடத்திற்கு. அப்போ என்னன்னு கேட்கும்போது இப்படி சொன்ன உடனே, இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம், உமது தந்தை வந்து எருசலேம் இருந்து சிறைப்படுத்தி கொண்டு வரப்பட்ட தானியேல் என்ற ஒரு பெல்தசார் என்ற ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு ஞானி. அவருக்கு நல்ல ஞானம் இருந்திருக்குது. விடுகதைகளை வந்து விடுவிப்பார், கனவின் உட்பொருளை விடுவிப்பார். அதனால் கல்தேயருக்கு மாய வித்தைக்காரர்கள் சோதனைக்கும் தலைவராக உன் தந்தை இங்கே வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவரை வந்து தானியேல் இன்னும் பெல்தசார் இங்கே வரவழைக்கப்படுறாரு. வரவழைக்கப்பட்டு அவர்கிட்ட இவர் சொல்லும்போது, இந்த இந்த எழுத்துக்களை தான், இந்த விரல்கள் இந்த மாதிரி எழுத்துக்களை தான், இந்த வார்த்தைகளை தான் எழுதுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது உட்புற நீ சொன்னீன்னா நான் ஒன்று வந்து என்னுடைய அரசின் அந்தஸ்தில் 3வது இடத்த கொடுத்து அரசு உடுத்தி கழுத்தில் சங்கிலியும் போட்டு கௌரவிப்பேன்னு சொல்லும்போது
இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது எல்லாம் நீங்களே வச்சுங்க, எனக்கு வேண்டாம். பட் இந்த ஏதோ பொருளை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கு முன்னால் அரசே, உமது தந்தை நேபுகாத்நேசருக்கு கடவுள் வந்து பேரும் புகழும் ஆட்சியும் புகழும் எல்லாத்தையும் கொடுத்தார். அவர் வந்து உலகெங்க அவருடைய புகழ் பரவி இருந்தது. எல்லா ஆட்சியும் கடவுள் கொடுத்துருந்தாரு. அவர் வந்து யாரையெல்லாம் மேன்மைப்படுத்தணுமோ அவரெல்லாம் மேன்மைப்படுத்தினார். யாரை கொல்லணுமோ அவரெல்லாம் கொன்றார். யாரை வாழ வைக்கணும்னு நினச்சாரோ அவங்களெல்லாம் வாழ வைத்தார். இப்படிப்பட்ட இதெல்லாம் மேன்மையெல்லாம் கடவுள் அவருக்கு கொடுத்துருந்தார். ஆனால் அவரும் வந்து என்ன பண்ணார், மமதை கொண்டு பாவம் செய்து 7 வருஷம் அவர் வந்து அந்த தண்டிக்கப்பட்டார். எப்படி அவரிடந்து மனித உள்ளம் எடுக்கப்பட்டு மனிதலிருந்து அகற்றப்பட்டு காட்டு கழுதைகளோடு காட்டு விலங்குகளோடு வாழ்ந்தார். மாடை போல புல்லை மீந்தார். ஆனால் 7 வருஷத்துக்கு பிறகு அது சரியானாரா அப்படின்னு அதெல்லாம் சொல்கிறாரு. இதையெல்லாம் உமக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தோம் நீர் என்ன பண்ணீர், பாவம் செய்தீர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். அதில் என்ன வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும்போது மேனே மேனே. இப்போ மேனே மேனே என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா, உமது அரசின் அரசே, உமது அரசின் நாட்கள் வரையறுக்கப்பட்டு முடிவுக்கு கொண்டுட்டு வரப்பட்டுள்ளன. மேனே மேனே என்றால் உமது அரசின் நாட்கள் வரையறுக்கப்பட்டு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன. 2வது தேக்கல். தேக்கல் சொல்லும்போது நீர் ஒரு தராசில் வைக்கப்பட்டுள்ளீர், நீர் ஒரு தராசில் வைக்கப்பட்டுள்ளீர், உமது எடை குறைந்துள்ளது. அது 3வது என்ன பண்ணுறாரு, இந்த பெரஸ் அப்படின்னா உமது அரசு பிரிக்கப்பட்டு மீதியர்களுக்கும் பெர்ஷியர்களுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அரசர் என்ன பண்ணுறாரு, இவர் உட்பொருளை விலைக்கு சொன்னதுனால தான் சொன்னபடியே அவருக்கு வந்து ரச உடி உடுத்தி கழுத்தில் சங்கிலி போட்டு அந்த அரசர் வந்து 3வது அரச அந்தஸ்தில் 3வது இடத்தையும் கொடுக்குறாரு. பட் என்ன ஆச்சுன்னா அந்த நைட்டே என்ன ஆனார், அவர் பெல்சாத்சர் அரசர் வந்து கொல்லப்படுறாரு. அதுக்கு பிறகு வந்து டேரியஸ் அரசர், அதாவது மீதி அரசர் டேரியஸை வந்து 62வது வயசில் அந்த அரசு பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இப்போ நம்ம இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம கூட வாழ்க்கையில் வந்து ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால மட்டும்தான் நம்ம வந்து வாழ்க்கையில் பேரும் போடும் ஆட்சி அடையும் போது நம்ம என்ன சொல்லணும், இதெல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்தது, கடவுள் கொடுத்தார், அதற்காக அவருக்கு நன்றி தான் சொல்லணும் ஒழிய நான் தேடினேன், எனக்கு நான் பண்ணேன், நான் ஒழிச்சு நான் இது பண்ணேன் அப்படின்றத கர்வியும் ஒரு அகந்தையும் கொள்ளும்போது என்னாகும், நாமும் அந்த மாட்சியெல்லாம் பேரும் புகழும் பதவி எல்லாத்தையும் இழந்துருவோம், கடவுளால் தண்டிக்கப்படுவோம். காரணம் என்னன்னா, கடவுள் முன்னால் நம்ம எப்போதுமே நம்மை தாழ்த்தி அவருடைய பெயரை நாம் என்ன பண்ணோம், மாட்சிமைப்படுத்துவோம். கடவுள் பெரியவர், உள்ள அரசெல்லாம் ஆளுகிறவர் கடவுள். அப்போது நமக்கு என்ன நல்லது கிடைச்சாலும் அது கடவுளால் தான் நமக்கு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு எப்பொழுதுமே ஒவ்வொரு நிமிஷமும் நன்றி கூறி கடவுள் முன்னால் நம்மளை தாழ்த்தி வாழும்போது கடவுள் நிச்சயமாக நம்ம கூட இருந்து நம்மளை எப்போவுமே ஆசீர்வதி உயர்த்திடுவார். ஓகேங்களா? ஓகே. அப்போ தட் மீன் ஃபியர் ஆஃப் காட் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கணும். ஒரு ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ், தாழ்ச்சி நம்மக்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து ஒரு லைக்னஸ் கொடுத்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் டு மை வீடியோ. பாய் பாய்.